என் பேர் மஞ்சு. எல்லாருக்குமே ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஆஃபீஸ் லீவு, ஸ்கூல் லீவு எல்லாருமே வீட்ல இருப்பாங்க. குடும்பத்தோட எல்லாருமா ஒண்ணா இருந்து இந்த பண்டிகை நாள சூப்பரா எல்லாருமே கொண்டாடிப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல டியூஸ்டே அன்னைக்கு நான் என்னென்ன ரொட்டீன் வேலைகள் நான் செஞ்சேனோ, அத தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறக்காதீங்க. முதல் முறையா இந்த சேனல நீங்க பார்க்குறவங்களா இருந்தா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி லேசி ஹவுஸ் ஒய்ஃப்க்காக மோட்டிவேஷனலான வீடியோ 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த 2 வீடியோவும் பாருங்க. சரி வாங்க, இந்த வீடியோல நான் என்னென்ன வேலைகள் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு புதுசா ட்ரெஸ் வாங்கி குடுத்தா உடனே போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி தான் எனக்கும். இந்த ட்ரைப்ளை பாத்திரம் வாங்குன உடனே எனக்கு இதில சமைச்சு பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால இன்னைக்கு இதில ரசமும், சாம்பாரும் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது 1.5 லிட்டர் பாத்திரம். இதில் பொரியல் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன், பார்த்தா பெருசாகவே இருந்தது. ரசத்துக்கே இது எனக்கு சரியாக இருக்கும். பிகினர்ஸ் எல்லாம் உங்கள் கிச்சனுக்கு இப்போ தான் புதுசாக பாத்திரம் வாங்க போகிறீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரைப்ளையில் ஒரு 3 பாத்திரமும், ட்ரைப்ளை கடாய் ஒரு 2ம், ட்ரைப்ளையில் சாஸ்பேன் ஒரு 2 குக்கர் இது இருந்தால் போதும். கிச்சனுக்கு வேறு பாத்திரம் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ரசம் தாளிச்சு விட்டு ஒரு கொதியும் வந்துருச்சு. இதை எடுத்து நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் காமிக்கிறது 2 லிட்டர் பாத்திரம். காலையிலேயே இதில் குழம்பு வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் சூடு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட அடியே பிடிக்காம சூப்பராக குழம்பு கொதி வந்துருச்சு. இந்த டோப் செட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று வர்ற மாதிரி நான் பார்த்து வாங்கினதுனால பாருங்க, கீழே சாம்பாரும் மேலே ரசமும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நான் எடுத்தும் வச்சுட்டேன். இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறதுனால இடமும் எந்த அளவுக்கு கிச்சனில் சேவ் ஆகுது நீங்களே பாருங்கள். கொஞ்சமாக பொரியல் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால சின்னதாக ஒரு கடாயை வச்சு இன்றைக்கி நான் பொரியல் செய்கிறேன். பீன்ஸ் பொரியல் தான் செய்ய போகிறேன். இதுக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம், ஒரு அரை தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, கட் பண்ண பீன்ஸும் போட்டுட்டு, கொஞ்சமாக சாம்பார் பவுடரும் போட்டு, லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டேன். எப்போவுமே கடாயில் குழம்பு செஞ்சுட்டு வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருவேன். இன்னைக்கு எந்த பாத்திரத்தில் குழம்பு செஞ்சேனோ அதை அப்படியே வச்சுட்டதுனால மதியம் லஞ்சு சமைக்கும் போது சிங்கில் எனக்கு இவ்வளோ பாத்திரம் தாங்க வந்துச்சு. இன்னைக்கு வேலை எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. கிராமத்தில் தேங்காய் மர தோப்பே இருக்குது. ஆனால் என் பசங்க பொரியலுக்கு தேங்காய் போட்டால் என் பசங்க சாப்பிட்றதே இல்லை. லைட்டாக சில்லி பவுடர் போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் என் பசங்க சாப்பிட்றாங்க. கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மதியம் சமைச்சு முடிச்ச உடனே உங்கள் சிங்கை நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு. பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டு சிங்கை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்க்ரப்பால் தேய்ச்சி விட்டுருவேன். சிங்கை தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த ஸ்க்ரப்பரை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி விட்டுருவேன். டிஷ் வாஷ் ஊற்றி வைக்கிற பாக்ஸும் இந்த ஸ்க்ரப்பால் தேய்ச்சி விட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன். ஒரு கிளாஸில் தண்ணி பிடிச்சிக்கிட்டு டைல்ஸு அதே மாதிரி டேப்பு இந்த மாதிரி இடத்துலலாம் தண்ணி விட்டு நான் அப்படியே வாஷ் பண்ணுவேன். தண்ணி விட்டு வாஷ் பண்ணும்போது வெளி பக்கத்தில் தண்ணி வராத மாதிரி நான் பண்ணணும். இல்லைனாக்கா கேபினெட் ஃபுல்லாகவே நனைஞ்சிரும். ஃப்ரண்ட்டில் நான் நிற்கிற இடத்துல தண்ணி ஊற்ற மாட்டேன். அதை அப்படியே ஸ்பாஞ்சில் தொடச்சிப்பேன். கண்டிப்பாக டெய்லி மதியம் சமைச்சு முடித்த உடனே டேப்பும் வாஷ் பண்ணி விட்டுருவேன். ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி டேப் வாஷ் பண்ணி விட்டால் தான் இது மேலே உப்பு கறியோ அழுக்கோ நமக்கு படியாமல் க்ளீனாக இருக்கும். ரொம்ப சோப்பு இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி விட்டுட்டு சீக்கிரமாக ட்ரை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பாஞ்சால் இந்த மாதிரி க்ளீனாக தொடச்சி விட்டுருவேன். நம்ம இப்படி வாஷ் பண்ணும்போது அடிக்கடி ஸ்பாஞ்சும் தண்ணியில் நம்ம அலசிக்கணும். அப்படி அலசினா தான் ஸ்பாஞ்சிலையும் நிறைய அழுக்கு பிடிக்காமல் இருக்கும். கடைசியாக சிங்கில் தண்ணி ட்ரை ஆகிற இடத்துல ஒரு கப் இருக்கும் இல்லையா, அந்த கப்புக்கு ஒரு பழைய ஸ்க்ரப்பர் வச்சுருப்பேன். அந்த ஸ்க்ரப்பரை எடுத்து இந்த கப்பையும் நான் வாஷ் பண்ணி விட்டுருவேன். இதை வாஷ் பண்ணாமல் விட்டுட்டா இதில் நிறைய அழுக்கு சேர்ந்து இது வழுவழுன்னு ஆகிடும். நிறைய பேர் வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், இந்த இடத்துல ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணணும்னாலே என்னவோ அருவருப்பாக நினைக்கிறாங்க. சிங்கில் எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணுற நாம இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணணும். அப்படி க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டா அழுக்கு நிறைய சேர்ந்து கிருமிகளும் நிறைய சேர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, சிங்க் க்ளீனிங் வேலை முடிஞ்சு போச்சு. இதை நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஸ்டவ் மேலே வச்சுருந்த பொரியலும் ஆயிடுச்சு. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு ஆவிலேயே தான் இதை வேக வச்சுருந்தேன். காய் நல்லா வெந்த பிறகு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம் வச்சுருவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிடும். அவ்வளோதாங்க, என்னோட கிச்சன் வேலை இதோட முடிஞ்சு போச்சு. கிச்சன் கவுண்டர் டாப்பும் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக சூப்பராக தெரியுது பாருங்கள். மதியம் லஞ்சு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணுற துணியை வாஷ் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். தசராக்காக காலேஜில் கர்பா டான்ஸ்க்கு யூஸ் பண்ண லெஹங்கா ட்ரெஸ்ஸில் இருக்கிற வியர்வை ஸ்மெல்லு போகணுன்றதுக்காக மட்டும்தான் இதை நான் வாஷ் பண்ண போகிறேன். அரை பக்கெட் தண்ணியில் ஒரு அரை மூடி சாஃப்ட்னர் போட்டுட்டு
இந்த தண்ணியில லெஹெங்காவ ஒரு 4, 5 முறை முக்கி அலசி எடுத்துட்டு, அப்படியே இத காய போட்டுருவேன். ரொம்ப நேரம் ஊற வச்சு சோப்பு போட்டு வாஷ் பண்றதுக்குள்ள, ட்ரெஸ்ல இருக்கிற சம்கி ஒர்க் எல்லாமே விழுந்துரும். சும்மா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் போட்டுட்டு கழட்டுற இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் இப்படி தான் வாஷ் பண்ணுவேன். கொஞ்சம் அழுக்கா இருக்கிற புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே சோப்பு போட்டு ஊற வைக்க மாட்டேன். சோப்புல நனைச்ச உடனே அப்படியே நான் வாஷ் பண்ணி போட்டுருவேன். எந்த ட்ரெஸ்ஸையுமே நான் கைய வச்சு புழியல. நான் அப்படியே தான் காய போடுறேன். இந்த லெஹெங்காலாம் நம்மளால ஐரன் பண்ண முடியாது. இத நம்ம கைய வச்சு புழிஞ்சோம்னு வச்சுக்கோங்க, சுருக்கம் அப்படியே வந்துரும். தண்ணியோட நம்ம அப்படியே காய போடும்போது, இதில சுருக்கம் எதுவும் வராம நமக்கு அவாய்ட் ஆகும். கம்பி மேல போட்டு கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆன பிறகு தான் நான் காயவே போட்டேன். இருந்தாலும் ட்ரெஸ்லேருந்து நெறைய தண்ணி ஒழுகி இருந்துச்சு. அது எல்லாமே நான் மாப் போட்டு தொடச்சுட்டேன். அடுத்ததா என்னோட சிம்னி கிளீனிங் வேல தாங்க. சிம்னி கிளீன் பண்றதுக்காகவே அகலமா ஒரு டப் வச்சிருந்தேன். உடைஞ்சு போச்சு. இப்ப இந்த பக்கெட்ல நான் எப்படி தான் வாஷ் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. இந்த மெஷ் முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்தணும்னாக்கா, ஒரு 3/4 பக்கெட் தண்ணி ஊத்த வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு காஸ்டிக்கும் நம்ம போட வேண்டியிருக்கும். கடைசியா யோசனை வந்து ஒரு சின்ன டப் இருந்தது. அதில ஊத்தி வைக்கலாம் அப்படின்னு ஊத்தி வச்சேன். அதுலயும் பார்த்தீங்கன்னா, மெஷ் முழுகவே இல்ல. அப்படியே தான் நின்னுச்சு. எப்படியும் இதில ஊற வச்சு இன்னைக்கு வாஷ் பண்ணி தாங்க ஆகணும். அடிக்கடி இந்த மெஷ்ஷ திருப்பி போட்டு தண்ணீல முழுக வச்சுக்கிட்டே இருந்தேன். சின்னதா இருக்கிற இந்த வைப்பர்னால அழுக்கையும் தேய்ச்சு விட்டுட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும்னு மத்த வேலையும் நான் பார்க்க போயிட்டேன். தசராக்காக பசங்களுக்கு 4 நாள் லீவு. வீட்ல இருப்பாங்க. அடிக்கடி கிச்சன்ல வந்து ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்கான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இன்னைக்கு பாதாமும், மக்கானாவும் ஃப்ரை பண்ணி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். ஏதாவது கிச்சன்ல வந்து தேடும்போது இது கண்ல பட்டுச்சுன்னா, இத எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. பாதாமு கொஞ்சம் மாத்தி மாத்தி இப்படி குடுத்தாதாங்க பசங்களும் சாப்பிடுவாங்க. ஒரு சில சமயம் தண்ணீல ஊற வச்சியும் குடுப்பேன். இந்த மாரி வறுத்தும் குடுத்துருவேன். இதே கடாயில நான் மக்கானாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கிறிஸ்பியா ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்காக ஒரு மக்கானாவ எடுத்து கையில அழுத்தி பார்த்தா போதும். அப்படியே உடைஞ்சு பொடி பொடியா ஆயிடும். கரெக்ட்டா அந்த மாதிரி சமயத்துல எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, அதே மாதிரி தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுட்டு, லைட்டா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, இந்த மக்கானாவையும் சேர்த்து நம்ப வதக்கி விட்டுறணும். மசாலா எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். கடாயில அப்படியே ஆறட்டும்னு விட்டுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பசங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் தான் குடுக்க போறேன். ஆப்பிள் கட் பண்ணி தோல் சீவி அத பீஸ் பீஸா நான் தட்டுல வச்சுக்கிட்டேன். 2 பனானாவை எடுத்து பீஸ் பீஸா கட் பண்ணி இன்னொரு சைடுல தட்டுலயும் வச்சுக்கிட்டேன். இப்ப நான் இது ப்ரிப்பேர் பண்றது என் பொண்ணுக்கு தான். என் பையன் தூங்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிச்ச உடனே அவனுக்கு அப்புறமா கட் பண்ணி குடுக்கலான்னு விட்டுட்டேன். ஈவினிங் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் குடுத்துட்டா பரவால்ல. குடுக்காம விட்டுட்டா ஏதாவது ஜங்க் ஃபுட் போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதுக்காகவே வீட்ல எது இருந்தாலும் தட்டுல போட்டு இந்த மாரி குடுத்து விட்டுருவேன். இப்படி குடுக்கறதுனால கடையில போய் ஜங்க் ஃபுட் வாங்குறதும் கொஞ்சம் அவாய்ட் ஆகுதுங்க. பனானா தவிர மத்த எந்த ஃப்ரூட்ஸ் குடுத்தாலும் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி பிளேட்ல வச்சு குடுத்துருவேன். என்னோட ரொட்டீன் வேலைகள்ல இந்த சின்ன சின்ன வேலைகள் தான் இன்னைக்கு காமிச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ்ல உரிச்சு வச்ச பூண்டு காலி ஆயிருச்சு. அதனால கொஞ்சம் பூண்டும் உரிச்சு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உட்காந்துட்டேன். என் பொண்ணு நைட்டுக்கு பாஸ்தா செய்றேன்னு சொல்லியிருக்கா. அதனால இந்த சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நான் முடிச்சு வச்சுக்கலான்னு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாஸ்தா சூப்பராவே டேஸ்ட்டா செய்வா. அதனால அவ செய்யட்டும்னு விட்டுட்டேன். அப்படியே நல்லா செய்யலனா கூட, நமக்கு யாராவது இந்த மாதிரி கிச்சன்ல நின்னு சமைச்சு, நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே ஒரு பிளேட்ல கொண்டாந்து குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல கிடைக்கிற சுகமே தனிதாங்க. சமையல் நல்லா வருதோ இல்லையோ, நான் ஏதாவது சமைக்கிறேன் அப்படின்னு என் பொண்ணு சொன்னா அவள விட்டுருவேன். ஃபர்ஸ்ட்டு சமைக்கும்போது நல்லா வராது. 2வது முறை அதே டிஷ்ஷ செஞ்சாள்னா சூப்பரா செஞ்சுருவா. என்ன கிச்சன தான் ஒரு வழியா பண்ணி விட்டுருவா. எல்லாத்தையும் ஒரே நாள்ல கத்துக்க முடியாது இல்லையா? அதனால அவ சமைச்சிட்டு இருக்கும்போதே எந்தெந்த பொருள எப்படியெல்லாம் எடுத்து வைக்கணும், சமைச்சு முடிச்ச உடனே கிச்சனை எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி உள்ள வந்து சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருப்பேன். வறுத்து வச்ச மக்கானாவும், பாதாமும் நல்லா ஆறிடுச்சு. இத பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி கிச்சன்லயே ஒரு பக்கம் சைடுல எடுத்து வச்சுட்டேன். பூஜைக்குன்னு வாங்கி வச்ச கொஞ்சம் பூவும் அப்படியே இருக்கு. அதையும் நான் இப்ப கட்டி வைக்கணும். கிச்சன்ல சமையல் வேலைய தவிர மத்த வேலைகள் எல்லாமே எனக்கு ஈஸி தாங்க. சமையலும் ஈஸி தான். ஒரு 45 மினிட்ஸ்ல எல்லாமே சமைச்சு முடிச்சிருவேன். ஆனா சமையல் வேலையோட நமக்கு அங்க நிக்க போறதில்ல. சமைச்சு முடிச்ச பிறகு ஸ்டவ்வ கிளீன் பண்ணி, பாத்திரத்த கழுவி வச்சு, கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. அதனால தான் எனக்கு அந்த கிச்சன் வேலையே கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. ஈவினிங் இப்போ ஒரு 7:30 மணி இருக்கும். இந்த பூவ கட்டி முடிச்சுட்டேன்னா, சிம்னியோட மெஷும் வாஷ் பண்ணி நான் போட்டுருவேன். அந்த வேலையும் முடிஞ்சு போச்சுன்னா, நான் போய் உட்காந்துருவேன். என் பொண்ணு பாஸ்தா பண்ணி குடுத்தாள்னா, கொஞ்சமா அதில சாப்பிட்டுட்டு, கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, அப்படியே படுக்க வேண்டியது தாங்க.
சிம்னியோட மெஷ் தண்ணீல சரியா முழுகாதனால, இதுல இருக்கிற எண்ணெய் பசை சரியாவே போல. தேய்ச்சு கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு. இன்னும் ஒரு 2, 3 நாள்ல கண்டிப்பா அந்த டப்பு வாங்கியே ஆகணும். இல்லன்னா எனக்கு சரிப்பட்டு வரவே வராதுங்க. மெஷ் வாஷ் பண்ண பிறகு கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆன உடனே இது எல்லாத்தையுமே துணியில துடைச்சிட்டு, அப்படியே நான் இத மாட்டி விட்டுட்டேன். இன்னைக்கு என்னோட கிளீனிங் வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். என் பொண்ணு இப்போ பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டா. ரெட் சாஸ் பண்றதுக்காக 2 தக்காளி கட் பண்ணி கடாயில போட்டு, அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு ஸ்டவ் பத்த வச்சு விட்டுட்டா. இன்னொரு ஸ்டவ்ல ஒரு சாஸ் பேன்ல பாஸ்தா போட்டு வேக வைக்கிறதுக்காக போடுறா. எத்தன முறை செஞ்சாலும் எவ்வளோ அளவுன்னு தெரியாது. பாருங்க யோசிச்சு, யோசிச்சு இன்னும் கொஞ்சம் பாஸ்தாவ போட்டுக்கிட்டே இருக்கா. வீடியோல பாக்க, பாக்க எனக்கு சிரிப்பு தாங்க வந்துச்சு. பாஸ்தா வேகும்போதே இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டாச்சு. இது வெந்த பிறகு ஃபில்டர் பண்ணி குடுக்குறதுக்காக என்ன தாங்க கூப்பிட்டா. மிக்ஸி ஜார்ல வேக வச்ச காஞ்ச மொளகா, தக்காளி மேல இருந்த தோலையும் உரிச்சிட்டு 2யுமே அரைச்சு சாஸ் மாரி எடுத்துக்கிட்டா. தாளிக்கிறதுக்காக ஒரு பிளேட்ல பொடியா கட் பண்ண பூண்டும், ஒரு வெங்காயமும், அரை கேப்சிகமும் கட் பண்ணி எடுத்திருக்கா. பாஸ்தாவ ஃபில்டர் பண்ணி நான் வச்சுட்டு போயிட்டேன். இப்ப பாஸ்தாவ தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடாயில ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, பொடியா கட் பண்ணி வச்ச பூண்ட முதல்ல நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா. இது நல்லா ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த பூண்டு ஃப்ரை ஆகுறதுக்கு கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கிட்டா. ஒரு பாக்கெட்ல சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு. சில்லி ஃப்ளேக்ஸும் இது கூடவே சேர்த்தாச்சு. பூண்டு நல்லா வதங்கின பிறகு, அதுக்கப்புறம் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா கேப்சிகமும் சேர்த்துக்கிட்டா. கேப்சிகம் ரொம்ப ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. கொஞ்சம் ஃப்ரை ஆனதும், மிக்ஸியில அரைச்சு வச்ச தக்காளியும், மிளகாயும் இதுல வந்து ஊத்திட்டா. இது கடாயில அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைட்ல கொதிக்கிறதுக்கு விட்டாச்சு. இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் பர்னர்ல பாஸ்தா எந்த பாத்திரத்துல வேக வச்சாலோ, அதே பாத்திரத்த வச்சு அதுல கொஞ்சமா பட்டரும் போட்டுக்கிட்டா. 1 ஸ்பூன் மைதாவ எடுத்து அந்த பட்டர்ல போட்டு நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரியும் ஃப்ரை பண்ணிக்கிட்டா. மைதா மாவு நல்லா பட்டர்ல ஃப்ரை ஆன பிறகு ஒரு 100 எம்எல் அளவுக்கு பாக்கெட் பால வந்து இதுல வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. பால் சேர்த்த பிறகு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு சாஸ் மாதிரி இது வரணும். கரெக்ட்டான அந்த பதத்துக்கு வந்த பிறகு இது கூடவே ஆரிகானோவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா. ரெடி பண்ண இந்த ஒயிட் சாஸ வந்து கடாயில ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா? அதுல வந்து இதுல ஊத்திடணும். 2 நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிச்ச பிறகு வேக வச்ச பாஸ்தாவ இதுல சேர்த்துட்டா அவ்வளோதாங்க. பாஸ்தா போடும்போதும் பாருங்க, யோசிச்சு, யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போடுறா. எவ்வளோ பாஸ்தா வேக வச்சாலும் சாஸ் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு தான் பாஸ்தாவே போடுவா. எத்தன முறை செஞ்சாலும் வேக வைக்கிற பாஸ்தால பாதி அப்படியே நிப்பாட்டிடுவா. எதுக்கு இவ்ளோ வேஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டாக்கா, சாஸ் பத்தல, ரொம்ப அதிகமா சேர்த்துட்டா ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்படின்னு ஒரு கதைய சொல்லிடுவா. கடைசியா ஒரு வழியா ரெடி பண்ணி எல்லாருக்குமே கப்ல போட்டு குடுத்துட்டா. எத்தன முறை செஞ்சாலும் அவளோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னாக்கா, இவ்ளோ தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது நானே கிச்சனுக்குள்ள போயி எல்லாத்துக்குமே ஒரு மெஷர்மென்ட் கப் குடுத்துற போறேன். அப்பவாச்சும் கரெக்ட்டா செய்றாளான்னு பார்க்கலாம். பாஸ்தாவோட குவான்டிட்டி கொஞ்சமா இருந்ததுனால, மதியம் வச்ச சாப்பாடு எப்படியோ கொஞ்சம் இருந்தது. அதையும் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. இவ்வளோதாங்க இந்த வீடியோல நான் என்னோட வேலைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வேலைகள் எல்லாமே டியூஸ்டே அன்னைக்கு நான் செஞ்ச வேலைகள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னோ, இந்த வீடியோ பத்தின ஒப்பீனியனும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவ புதுசா பார்க்குறவங்க நம்ம சேனல்ல நெறைய விதமான கிளீனிங் வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த வீடியோவும் சேர்த்து பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.